ಬಿಟ್ಟು ಬಹಾನಿಬಾಜ್ ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 8 ಗಂಟೆಗೆ ನಿಕ್ನಲ್ಲಿ. Watch full episodes on Jio Hotstar. டீம் சீக்கிரமா கூடவா, உடனே இந்த இடத்தை விட்டு கிளம்பி ஆகணும். வாடா வாடா வாடா. டேய் என்னடா பண்ண என்ன? சவன் உன் கழுத்துல ஒரு ஊசிய போட்டான். அதனால நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா தூங்குவ. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த டாக்டர் ஸ்னேக் சிரிச்சான்னா இந்த உலகமே அழ போகுதுன்னு அர்த்தம். ஏண்டா இந்த மாதிரி பண்ண? ஏன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நான் ஒரு ஊசிய போட்டேன். ஏன்னா அவன் என்னை விட்டு என்னைக்கும் போகக்கூடாதுன்னு தான். இன்னுமா புரியல? நான் அவனை ஹிப்னடைஸ் பண்ணியிருக்கிறேன். நான் மந்திரவாதிகளுக்கெல்லாம் பெரிய மந்திரவாதி. என்னால எதையும் செய்ய முடியும். காட்ஸ் வெல்கம் டு மை வேர்ல்ட். நீ ஒரு நல்ல ஃபைட்டர். நீ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்தினா உனக்கே தெரியும் என்ன விலங்கோட முகத்தை நான் கொடுக்க போறேன். நான் கொடுக்க போற முகம் எல்லாத்தையும் விட சக்தி மிகுந்ததாயிருக்கும். நீதான் என் வீரர்களில் பெரிய மாவீரன். எப்பெல்லாம் டாக்டர் ஸ்னேக் சிரிக்கிறானோ அப்பெல்லாம் இந்த உலகம் அழ ஆரம்பிச்சிடும். மோட்டோவை பத்தி எந்த தகவலுமே தெரியல. இப்ப நாம என்னதான் பண்றது? பத்துலு, என்ன? நீ உன்னோட நண்பர்கள் எல்லாரையும் ஒரு மிருகங்களா மாத்திருப்பேன்னு நம்பி இல்லை இங்க வந்த. சரி வா, முதல்ல இங்க யாரு சண்டை போட போறது? அடடா, இவன் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கான்? சண்டை போட விருப்பம் இல்லையா? அடடே, உங்கள யாருக்குமே தைரியம் இல்லையா? அட ஆமா, இங்க நான் எந்த ஒரு மிருகத்தையும் பார்க்கவே முடியலையே. என்ன பத்துலு, நீ யாரையும் மிருகமா மாத்தவே இல்லையா? உன்னோட நண்பர்கள் எல்லாம் முன்னாடி இருந்த மாதிரியே தானே இப்பவும் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இவங்க எல்லாம் மிருகங்கள் கிடையாது. இங்க யாருமே மந்திரவாதிங்க கிடையாது, என்ன தவிர நான் தான் இந்த அகில உலகத்திலேயும் அகில பிரம்மாண்டத்திலேயும் மிக சிறந்த மந்திரவாதி. அடே, நீ ஒண்ணு மந்திரவாதி கிடையாது. நீ இங்க இருக்கிற எல்லாரையும் முட்டாளாக்கிக்கிட்டு இருக்க. நீ ஒரு சயின்டிஸ்ட். மனுஷனோட டிஎன்ஏவை மிருகத்தோட டிஎன்ஏவோட மிக்ஸ் பண்ணி இப்படி ஒண்ணு புதுசா உருவாக்கி வச்சிருக்க. நாங்க அதுக்கான ஆன்டிடாட்டை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். டாக்டர் ஜக்கா சார், எடுத்து சொல்லுங்க.
நான் எல்லா அனிமல்ஸையும் நல்லா ஒத்து கவனிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த மருந்தை உருவாக்குனேன். ஏன்னா நானும் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் தான்ப்பா. நான் சின்ன வயசுல இருந்தே அதிகமா விளையாட மாட்டேன், லேப்ல தான் அதிகமா பிராக்டிஸ் பண்ணுவேன். இத கண்டுபிடிச்சதுக்கு நான் மோட்டு பத்தலுக்கு தான்ப்பா நன்றி தெரிவிச்சாகணும். இந்தாங்க. அத லெக்சர் கொடுக்கிறதுக்கு உனக்கு இப்ப என்ன அவசியம் வந்தது? நண்பர்களே, என்ன மன்னிச்சிருக்கப்பா. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி நம்மள பத்தி நாமளே பெருமையா பேசிக்கிற வாய்ப்பு கிடைக்காதுப்பா. அதனாலதான் அப்படி பேசிட்டேன். மன்னிச்சிருக்கப்பா. என்ன மன்னிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன மன்னிச்சிருக்க. இப்ப எங்களோட டேலண்ட நீ பாருங்க ஐயா. எங்களுக்கும் இதுல நிறைய டேலண்ட் இருக்குதாப்பா. எப்பெல்லாம் இந்த டாக்டர் ஸ்னேக் சிரிக்க ஆரம்பிக்கிறானோ அப்பெல்லாம் இந்த உலகம் அழ ஆரம்பிச்சிடும். இப்போ நீ அழறதுக்கு தயாராகிடு. ஏன்னா உன்னோட ஆன்டிடோஸோட நீ எனக்கு அடிமையா தான் இருக்கிற. அங்க பாரு என்னோட புது கண்டுபிடிப்பான மோட்டோ த லயன் மேன். இது எப்படி நடந்தது? இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மோட்டோ, என் நண்பா, என் சிநேகிதா, உனக்கு என்னடா ஆச்சு? என்னோட நண்பனை, பழைய நண்பனை எனக்கு திரும்ப கொடுங்க ப்ளீஸ். நாங்க இங்க இருந்து போயிடுறோம். இங்க பாருங்க, நாங்க இங்க இருந்து உடனே கிளம்பிடுறோம். இனிமே இந்த தேச பக்கம் கூட நாங்க தலை வச்சு படுக்க மாட்டோம். உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன் டாக்டர், டாக்டர் ஸ்னேக். லாண்டா உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்ல, எப்ப இந்த டாக்டர் ஸ்னேக் சிரிக்கிறானோ அப்பெல்லாம் உலகம் அழ ஆரம்பிச்சிடும்னு. அவங்க நிச்சயமா திரும்ப வருவாங்க. அவங்க வரும்போது உன் அப்பாவையும் திரும்ப கூட்டிக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு என்னைக்கும் தோல்வியே கிடையாது. இது சீட்டிங்க. இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது சீட்டிங்க.
போதும், இதோட நிறுத்திக்கலாம். டாக்டர் ஸ்னேக், நாங்க டிம் கூட்டு போறதுக்காக தான் இங்க வந்தோம். இப்போ உன்னையும் சேர்த்து ஓ வீட்டு கூட்டு போறோம். மரியாதையா வந்துரு. முடியாது. ஏண்டா முடியாது? வர முடியாது. இந்த உருவத்தால தான் நான் அந்த இடத்தை விட்டு இங்க வந்தேன். என்னால அங்க திரும்பி வரவே முடியாது. ஏன்னா எனக்கு மனுஷங்களுடைய உருவத்தை மாத்த மட்டும்தான் முடியும். அதுதான் தெரியும். மறுபடியும் அவங்களுக்கு மனுஷ உருவத்தை கொடுக்க எனக்கு தெரியாது. அட இதெல்லாம் அப்பளத்தை நொறுக்கி சாப்பிடுற மாதிரி அந்த வித்தை என்கிட்ட இருக்குல்ல. நானும் ஏதாவது என் பங்குக்கு செய்யணும் இல்லப்பா. அதனாலதான் ஆன்டிடாட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ திரும்பு. தேங்க்யூ டாக்டர் ஜட்கா. தேங்க்யூ மோட்டு பத்லு. ஏன்னா என்ன மறுபடியும் மனுஷனா மாத்தினத்துக்கு உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த நிலைமையில நீங்க என் பையனையும் காப்பாத்தினீங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். மகனே வந்துட்டியா? என்னப்பா இது? இவ்வளவு நாளா நீ எங்க இருந்த? சொல்லுப்பா, இவ்வளவு நாளா எங்க இருந்த? உன் அப்பாவோட ஞாபகம் உனக்கு வரவே இல்லையா? எப்படி பிரிச்ச குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. பூசணிக்கா மண்டையா, பாத்தியாடா? குடும்பமே ஒண்ணு சேர்ந்துருச்சு. இந்த சந்தோஷத்தை இந்த மோட்டு பத்துலு யாரு கவனிக்க போறா? மோட்டு பத்துலு, உங்களுக்கு நான் எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் அது பத்தாது. இன்னைக்கு நீங்க என் 2 பசங்களையும் திருப்பி கொடுத்துட்டீங்க. டைகர் சாங்கியும் ஹிம்புத்தரையும் தான் சொல்றேன். நீங்க என் வாழ்க்கையே எனக்கு திருப்பி கொடுத்துட்டீங்க. நீ என்கிட்ட எதுவும் சொல்ல தேவையில்லை ஊர்வசி. நடந்த விஷயம் எல்லாத்தையும் டைகர் சாங் என்கிட்ட சொல்லிட்டான். நீ திரும்பி வந்ததே போதும். இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத பாருங்க, நீங்க உங்க பிள்ளைய தனியா கூப்பிட்டு நடந்த விஷயங்களை விளாவாரியா கேட்டுக்கங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்க பேரனோட ஒரு சின்ன விளையாட்டு விளையாட போறேன். வாடா தம்பி. நான் 2 நிமிஷத்துல இங்க இருந்து கிளம்பி போய் உங்களுக்காக ஸ்பெஷலா 2 மணி நேரத்துல நல்ல சாப்பாடு கொண்டு வரேன். பை பை. நண்பா, நான் போய் டிமோட மம்மிய குணப்படுத்திட்டு வந்துடுறப்பா. டாக்டர் ஜட்கா, நான் தான் இந்த உலகத்துல பெரிய சயின்டிஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க? அட இந்த ஆளுக்கு நான் தான்ப்பா ட்ரைனிங் கொடுக்கறேன். மை அசிஸ்டன்ட். டிமோட அப்பா மனிதர்களோட சக்தியும் விலங்குகளோட சக்தியும் மிக்ஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல் குங்ஃபு ஆர்மியை உருவாக்க நினைச்சாரு. ஆனா அவரால் அதை செய்ய முடியல. ஆனா மோட்டு ஒரு விஷயத்தை சாதிச்சாரு. அதிக பவருக்காக இயற்கையை நாம என்னைக்குமே நாசப்படுத்த வேண்டாம். அதுக்கு பதிலா மனுஷன் எவ்வளவு முயற்சியும் பிராக்டிஸும் செய்யறானோ அவ்வளவு பலசாலியா ஆகுவான். ஓகே டிம், ஃபோக்கஸ் ஆன் ஃபைட். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.